رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على نبينا المرسلين وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. صدق الله العليم. عن شداد بن أوس رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: إن الله محسن يحب الإحسان فإذا قتلتم فأحسنوا القتل فإذا ذبحتم فأحسنوا الذبح وليحد أحدكم شفرته ثم ليرح ذبيحته أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிரது மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான சகோதர பெருமக்களே, அல்ஹம்துலில்லாஹ், ஒவ்வொரு நாளும் தராவி தொழுகைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாவும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்த சுன்னத்துகளில் எந்த அளவுக்கு அறிவியல் ரீதியான பலன்கள் இருக்கிறது என்ற கோணத்தில் நம்ம உரைகளை பார்த்து வருகிறோம். அந்த தொடரில் நஸஈ ஷெரீஃபுடைய 4417வது செய்தியாக ஷத்தாத் பின் அவுஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு செய்தி அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக: இன்னல்லாஹ் முஹ்சின், அல்லாஹு தாலா அழகானவன், யுஹிப்புல் இஹ்சான், எந்த காரியத்தையும் அழகாக செய்ய விரும்புவான். ஏனாதானோன்னு செய்கிறது அல்லாஹ் விரும்புறதில்லை. நம்ம பாஷையில் சொல்கிறதா இருந்தால், செய்கிற காரியத்தை உருப்படியாக செய்கிறது அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹுக்கு அது ரொம்ப நேசமானது. ஃபைதா கத்தல்தும் ஃபஹ்ஸினுல் கத்தல், போரில் நீங்கள் எதிரியை கொலை செய்வதாக இருந்தாலும் கண்ணியமான முறையில் உங்களுடைய கொலை இருக்கணும். எதிரியை கொலை செய்வதாக, உங்களை வெட்ட வர்றவனை நீங்கள் வெட்டதாக இருந்தாலும் அவனை கண்ணியமான முறையில் அவனை நீங்கள் கொலை செய்யணும். கண்டமேனிக்கு அவனை கேவலமாக கொலை செய்யக்கூடாது என்பதாக சொல்கிறான். ஃபைதா தபஹ்தும், நீங்கள் பிராணியை அறுப்பதாக இருந்தால் ஃபஹ்ஸினு, அழகான முறையில், ரொம்ப சிறப்பான முறையில் நீங்கள் உங்கள் பிராணியை நீங்கள் அருங்கள் என்பதாக பெருமானார் சொன்னாங்க. அந்த பிராணியை அறுப்பதற்கான வழிமுறை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க: வல்யுஹத் அஹதுக்கும் ஷரீஃபத்தஹு, அறுப்பதற்கு முன்பாக உங்களுடைய கத்திகளை நன்கு ஷார்ப்பாக நல்ல கூர்மையாக்கி கொள்ளுங்கள். சும்ம லியுரிஹ் தபீஹத்தஹு, அதன் மூலமாக அந்த பிராணி வலி குறையும், ரொம்ப லேசான முறையில் அந்த பிராணிக்கு உயிர் பிரியும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற செய்தி நஸஈ ஷெரீஃபில் நமக்கு கிடைக்கிறது. அதாவது இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிராணிகளை அறுக்கின்ற முறைகளை பற்றியும் அது சம்பந்தமான சில ஒழுங்குகளையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, நமக்கு தெரியும் ஹலால் முறைன்னு இல்லையா? ஒரு முஃமின்களாகிய நாம், முஸ்லீம்களாகிய நாம் நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. எந்த பிராணியை சாப்பிடணுன்ட்டு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு ஒரு வரையறை கொடுத்துருக்கு, ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளை தான் நம்ம சாப்பிட முடியும். அந்த லிஸ்ட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பிராணிகளை நம்ம சாப்பிட முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, அந்த பிராணிகளையும் எப்படி அறுக்கணுங்கிற வழிகாட்டுதலும் இருக்குது. நாய் சாப்பிட முடியாது, லிஸ்ட்டில் இல்லை. ஆடு சாப்பிடலாம், லிஸ்ட்டில் இருக்குது. நான் அந்த ஆடும் எப்படி சாப்பிடணும், எப்படி அறுக்கணும் என்று இருக்குது. ஆடு சாப்பிடலாம் என்பதனால் செத்த ஆடை சாப்பிட முடியாது. வீட்டில் வளர்த்துக்கிட்டே இருந்தோம், திடீர்னு செத்து போச்சு, ஏதோ பிரச்சனையில். இன்றைக்கி ஆடு ஒரு 10 கிலோ வருது, இன்றைக்கி கிட்டத்தட்ட 9,000-10,000 ரூபா வருது, எதுக்கு விட்டுக்கிட்டுன்னு அறுத்து சாப்பிடலாமான்னா, ஆடு அனுமதிக்கப்பட்டு இருந்தாலும் செத்துட்டு அதை சாப்பிட முடியாது. 2வது. 3வது, அந்த ஆடை, உயிரோடு இருக்க ஆடை தான் நம்ம சாப்பிட முடியும். அறுக்கிறதுன்னு ஒரு முறை இருக்குது. ரசூலுல்லாஹ் எப்படி அறுக்க சொன்னாங்களோ அப்படி அறுத்தா தான் சாப்பிட முடியுமே தவிர, அதே ஆடு மார்க்கம் சொல்லித்தரப்படாத முறையில் அறுக்கப்பட்டுடுச்சு, ஒரு முஸ்லீம் அல்லாதவள் அறுத்துட்டார், சாப்பிட முடியாது. அல்லாஹுடைய பேர் அல்லாத வேறு ஒரு பேரை கொண்டு அறுக்கப்பட்டுச்சு, சாப்பிட முடியாது. இல்லையா? கழுத்து நெறிப்பட்டு அந்த ஆடு செத்து போச்சு, சாப்பிட முடியாது. நல்ல விலையும் கொள்ளுங்க.
ஆடை சாப்பிடலாம், ஆனால் அதே ஆடு செத்துட்டா சாப்பிட முடியாது. உயிரோடு இருந்தால் நம்ம அறுக்கணும். அந்த அறுக்கிறதுக்கும் ஒரு முறை இருக்குது. அந்த முறையின் அடிப்படையில் அறுத்தா மட்டும்தான் அதை சாப்பிட முடியும். சரி, ஹலாலான முறையில் அறுத்தாச்சு. நல்ல விலைங்க. நான் ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்துக்கிட்டே இருக்கேன். ஆடு சாப்பிடலாம், அதே ஆடு செத்துட்டா சாப்பிட முடியாது. உயிரோடு இருக்கக்கூடிய ஆடை தான் சாப்பிட முடியும். அந்த உயிரோடு இருக்கக்கூடிய ஆடையும் மார்க்கம் சொல்லுகின்ற அடிப்படையில் அறுத்தா மட்டும்தான் சாப்பிட முடியுமே தவிர மார்க்கத்துக்கு முரணான முறையில் அறுத்தா அதை சாப்பிட முடியாது. 3 ஆயிடுச்சு. 4வது, சரி, மார்க்கத்தும் சொல்லி கொடுக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட முறையில் ஆடை அறுத்துட்டோம். இப்போ இந்த ஆட்டிலையும் சில உறுப்புகள் இருக்குது, அதை சாப்பிட முடியாது. உதாரணமாக ரத்தத்தை சாப்பிட முடியாது. ஆடு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கா? அனுமதிக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி தான் அறுக்கப்பட்டிருக்கு. ஆமாம், அறுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஆடு பூரா நமக்கு ஹலால் தானேன்னு அந்த ஆட்டிலும் ரசூலுல்லாஹ் சிலதை நமக்கு ஹராமாக்குகிறார்கள். அதில் முக்கியமானது ரத்தம் நம்ம சாப்பிட முடியாது என்று ஒரு பெரிய லிஸ்ட்டு நமக்கு இருக்குது. அருமையான சகோதர பெருமக்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வேறு மதத்தில் வேறு கொள்கையில் இப்போல்லாம் எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. அவங்க எங்கே வேணால் போய் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு நம்மளை மாதிரி தக்லீஃப், கஷ்டம் கிடையாது இல்லையா? இந்த கடையில் ஹலால்னு போர்டு போட்டப்பட்டிருக்கா, ஹலால்னு வெறும் போர்டு மட்டும் போட்டிருக்கா, உண்மையிலே ஹலாலான முறையில் தான் இவங்க கறியெல்லாம் வாங்குறாங்களா? இவ்வளோ யோசிக்கிறோம் இல்லையா? இந்த எந்த விதமான சிந்தனையோ எந்த விதமான கவலையோ முஸ்லீம் அல்லாதவர்கள் கிடையாது. அவங்க விரும்பினா சாப்பிடுவாங்க, விரும்பலாட்டி சாப்பிட மாட்டாங்க. எதை வேணால் சாப்பிடுவாங்க, எதை வேணால் அவங்க விட்டுக்கொள்வாங்க. அருமையான சகோதர பெருமக்களே, மார்க்கம் நமக்கு ஒரு அழகான வழிகாட்டுதலை வழங்கியிருக்கு. இதில் 2 செய்தியை நான் முக்கியமாக சொல்வேன். நம்பர் 1, மைத்தாவை சாப்பிட முடியாது. அதாவது செத்ததை சாப்பிட முடியாது. மார்க்கம் அனுமதிக்கலை, ரசூலுல்லாஹ் அனுமதிக்கவே இல்லை. 2 பொருளில் மட்டும்தான் செத்ததுக்கு அனுமதி. ஒன்று மீன், இன்னொன்று வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி இறந்துட்டாலும் பரவாயில்ல, சாப்பிடலாம். மீன் இறந்தாலும் பரவாயில்ல, சாப்பிடலாம். இந்த 2ஐ தவிர வேறு எது இறந்தால் சாப்பிட முடியாது, உயிரோடு தான் இருக்கணும். கடல் வாழ் உயிரினங்கள், நண்டு, ராட்டெல்லாம் கிட்டத்தட்ட மீனுடைய சட்டத்தினால பிரச்சனை இல்லை. ஹைர். இப்போது ஏன் மையத்தை சாப்பிடக்கூடாதுன்னு மார்க்கம் அழகான ஒரு காரணத்தை சொல்லுது. முக்கியமான காரணம், ரத்தம் தங்கிரும். அரபுகளுக்குல அன்னைக்கு குறைஷிகள் ஒரு கேள்வி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. செத்ததை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும்போது அவங்க கேட்டாங்க, இந்த ஆட்டுக்கு மரணத்தை கொடுத்தது யாருன்ட்டு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் தான் மரணத்தை கொடுத்தான். இப்போது ஒரு ஆடை நீங்கள் மரணிக்க செஞ்சால் சாப்பிடுவீங்க, அதே ஆட்டை அல்லாஹ் மரணிக்க செஞ்சு சாப்பிட மாட்டீங்களா? அல்லாஹ் என்ன அவ்வளவு தளர்ந்தாழ்ந்து போயிட்டானா? அவங்க கேள்வியை பாருங்கள். இந்த ஆட்டுக்கு மரணத்தை கொடுத்தது அல்லாஹ், நீங்கள் கையால் அறுக்கிறது நீங்கள் மரணத்தை கொடுக்குறீங்க. நீங்கள் அறுத்த இறைச்சியை ஆட்டை சாப்பிடுவீங்க. அதே ஆடை அல்லாஹ் மரணிக்க செஞ்சால், அல்லாஹ் மையத்தாக்குனா அதை சாப்பிட மாட்டீங்களா? அல்லாஹ் என்ன அவ்வளவு திறந்து ஆழ்ந்துட்டானான்னு கேட்டபோது ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டாங்க. அதாவது எந்த பிராணி நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நல்லா முடிவு பண்ணிட்டானோ அதுக்கு அல்லாஹ்தால இயற்கையாக மரணத்தை கொடுத்துருவான். அந்த ஆடை நான் சாப்பிடக்கூடிய என் கூட தான் இருந்துச்சு. குர்பானிக்கு கிட்டத்தட்ட 2 வருஷமாக அந்த ஆடை வளர்த்தேன். நான் குர்பானி கொடுக்கணும்னு இருந்தேன். நாளைக்கு குர்பானி கொடுக்குற நேரத்தில் இன்றைக்கி இறந்துருச்சு. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்ல வரான்? இந்த ஆடு உனக்கு ஹலால் இல்லை, நீ இதை சாப்பிடக்கூடாது நல்லா முடிவு செஞ்சனால தான் நான் அறுக்கிறதுக்கு முன்பாக அது இறந்துருச்சு என்பதாக ரசூலுல்லாஹ் அந்த குறைஷிகளுக்கு பதில் சொன்னாங்க. அதாவது ரசூலுல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நல்லா எந்த பிராணி முடிவு பண்ணானோ அந்த பிராணிக்கு அல்லாஹ் இயற்கையாக மரணத்தை கொடுத்துருவான் என்பதாக நபி அவர்கள் அவர்களுக்கு பதிலளித்தார்கள். இதில் அறிவியல் ரீதியான காரணம் என்னன்னு சொன்னால், இறந்துட்டால் ரத்தம் வெளியேறாது. ஒரு ஆடு நம்ம அறுக்கிறோம், நல்லா விளங்கிக்கோங்க, ஒரு ஆடு அறுக்கிறோம், ரத்தம் வேகமாக வெளியேறுது. ஆனால் இறந்துட்டா ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த ஆடை அறுத்திங்கன்னா ரத்தம் வெளியேறாது. என்னப்பா, உயிரோடு இருக்கும் போது வெளியே போகிற ரத்தம் இறந்த பிறகு ஏன் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு ஏன் வெளியேற மாட்டேங்குன்னா, அந்த ரத்தம் உடலில் அப்படியே தங்கிடுது, அப்படியே ஜாமாயிரும், ரத்தம் உறைஞ்சிரும். நீங்கள் எவ்வளவு கிழிச்சாலும் சுக்கு நூறாக போட்டாலும் ரத்தம் வெளியேறாது. காரணம், இறந்த பிறகு ரத்தம் அப்படியே இரத்தங்கள், அதாவது கரிகளில், இறைச்சிகளில் படிஞ்சிரும். எனவே இரத்தம் படிந்து விடுவதனால, இரத்தம் ஹராம் என்பதனால இரத்தம் கலந்த இறைச்சியும் ஹராம் ஆகிவிடுகிறது. நல்லா விளங்குங்க, இரத்தம் ஹராம். அதனால் எந்த இறைச்சிகளில் இரத்தம் கலந்து விட்டதோ அதுவும் ஹராம் என்பதாக ரசூலுல்லாஹ் ஒரு சொல்லி காட்டுறாங்க. நான் இன்ஷா அல்லாஹ் இறுதியில் இது சம்பந்தமான ஒரு தெளிவையும் நான் பதிவு செய்வேன். ஹைர். முதலாவது, அடுத்தபடியாக இரத்தத்தில் தான் எல்லா விதமான நச்சு கருத்துக்களும் இருக்குது. நான் கடந்த வாரங்களோட ஹிஜாமா சம்பந்தமாக பேசினேன். உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா கிருமிகளையும் கொண்டு செல்லுகின்ற இடத்துல ரத்தம் முழுக்க அசுத்தம். அதனால தான் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா ரத்தம் பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் பண்ணுவாங்க. யூரின் எப்படி அசுத்தங்களுடைய ஒரு ஒட்டுமொத்தமோ அது போன்ற தொகுப்போ, அது போன்று இரத்தமும் அசுத்தங்களுடைய தொகுப்பாக இருக்கிறது.
ரெண்டாவது, இந்த ஆடை பொறுத்த வரைக்கும் எந்த பிராணியாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லி கொடுக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட முறையில் தான் அறுக்கணுமே தவிர நாம் இஷ்டத்துக்கெலாம் அறுக்க முடியாது இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அறுக்கணும் ஒரு முறை சொல்லி கொடுக்குறாங்க. கழுத்து பகுதியில் முதல்ல கத்தி ஷார்ப்பாக இருக்கணும். முன்ன கத்திகளை வச்சு அறுக்கக்கூடாது. கத்தி ஷார்ப்பாக இருக்கணும். கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய உணவு குழாய், மூச்சு குழாய், மூளைக்கு செல்லக்கூடிய வலி நரம்புகள், இதை மூணையும் சேர்த்து ஒரே நேரத்தில் அறுக்கணும். அப்படி அறுக்கும் பொழுது மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் செயலிழந்துடும், மூளை செயலிழந்துடும். மூளை வேலை செய்யாது. நல்லா விளைங்களுங்க. உடம்புல இருக்கக்கூடிய வலிகளை உணர்கிறது மூளையின் மூலமாக தான். மூளை ஜாம் ஆயிடுச்சுன்னா உடம்புல வலி உணர முடியாது. அதாவது முக்கியமான 2 காரணத்தை இந்த மருத்துவர் ஜெர்மனியுடைய ஷனோவர் பல்கலைக்கழகத்துடைய ப்ரொஃபஸர் சூட்லெஜ் மற்றும் ஹாசிம் 2 பேரும் சேர்ந்து இந்த ஹலால் முறையான உணவுகளை பற்றி ஆய்வு செய்கிறாங்க. ஏன் முஹம்மது நபி ஹலால் முறையில் மட்டும்தான் பிராணிகளை அறுக்கணும்னு சொல்கிறாரு, என்ன காரணம்னு ஆய்வு செய்யும்போது முக்கியமான 2 காரணத்தை சொல்கிறாங்க. நம்பர் 1, ரத்தம் படியாது. நீங்கள் ஹலால் முறையில் உயிரோடு இருக்கக்கூடிய பிராணியை ஹலால் முறையில் அறுக்கப்படும் பொழுது இரத்தங்கள் முழுமையாக வெளியேறிடும். இரத்தம் உடம்புல கரியில் படியாது. முதலாவது. ரெண்டாவது, வலி பெயின் வைப்ரேஷன் ஒன்று இருக்குது. கடுமையான வலியின் போது அந்த வலியுடைய வைப்ரேஷன் அதிர்வுகள் எல்லாம் இரத்தத்தில் பதிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அந்த கரியும் உடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். ரத்தம் படிஞ்சால் எப்படி உடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்துமோ, ரத்தம் கூட நம்ம பார்த்தலாம், கறி சிகப்பாக இருக்கும். ஆனால் பெயின் வைப்ரேஷன் நம்ம பார்க்க முடியாது. வலியுடைய வைப்ரேஷன் ரத்தத்தில் கரியில் பதிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அந்த கறியும் சாப்பிடுவதற்கு தகுதியற்றது என்பதாக சொல்கிறார். இப்போ நல்லா பாருங்கள், ஹலால் முறையில் அறுக்கப்படும் பொழுது ரத்தம் முழுமையாக வெளியேறிவிடும். அதே போன்று பிராணிக்கு வலியும் கிடையாது. அவர் ஆய்வு செய்கிறாரு. இன்றைக்கி பார்க்கலாம், மேற்கத்திய நாடுகள்லாம் பிராணியை அறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மண்டையில் ஒரு ஷாக் வைப்பாங்க. பிராணி அப்படியே அது ஆடும், எவ்வளோ பெரிய மாடாக இருந்தாலும் அப்படியே விழுந்துடும். கொஞ்ச நேரத்துக்கு அசைவே இருக்காது. நமக்கு அது செத்த பிறகு அதை அறுப்பாங்க. நமக்கு தெரியும், நம்ம பார்ப்போம் இந்த பிராணிக்கு வலியே இல்லையேப்பான்ட்டு. நம்ம அறுக்கிற ஆடு துடிக்குது, நம்ம அறுக்கிற மாடு துடிக்குது. ஆனால் அந்த பிராணியை பார்த்தா ஒரு கரண்ட் ஷாக்கு கொடுக்குறாங்க, அல்லது ஒரு இரும்பு கம்பியை கொண்டு தலையில் வேகமாக அடிக்கிறாங்க, அது மயங்கி விழுந்துருது. அதுக்கு வலியே இல்லைப்பா, நீ அறுக்கிற ஆட்டில் தான்ப்பா கடுமையான வலி இருக்குது என்பதாக சொல்கிறார்களே. நடுநிலையாளர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கின்ற முறையில் அறுக்கப்படும் பொழுதுதான் அந்த பிராணிகளுக்கு வலி ஆக குறைவு. ஒரு தாவரங்களை, ஒரு செடியை பிச்சா என்ன வலி இருக்குமோ அந்த வலியை தான் நம்ம அறுக்கும் பொழுது ஆடுகளோ மாடுகளோ கோழிகளோ வலியை சுவைக்கிறது என்பதாக இவர் இந்த மருத்துவத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இவங்க ஆய்வுக்காக வேண்டி ஒரு 100 ஆடுகளை எடுக்கிறாங்க. அதில் 50 ஆடுகளாக பிரிக்கிறாங்க. 100 ஆடுகளுக்குமே ஆப்ரேஷன் பண்ணி அதனுடைய தலையில் ஒரு மிஷின் வைக்கிறாங்க, மூளையில் ஒரு மிஷின் வைக்கிறாங்க. ஒரு சிப்பு வச்சு அந்த ஆட்டுடைய இசிஜி மற்றும் இஇஜி இது 2மே பதிவு செய்கிறாங்க. இசிஜின்னு நமக்கு தெரியும், நம்ம பொதுவாக ரொம்ப நெஞ்சு வலிச்சு தான் போய் எடுப்போம். எலக்ட்ரோ கார்டியோகிராஃபி, நெஞ்சுடைய அந்த உணர்வுகளை பதிவு செய்கிறது இசிஜி. இஇஜின்னா எலக்ட்ரோ என்ஸ்ப்ளோகிராம், மூளையுடைய அந்த மின்னணுக்களை, மூளையுடைய வைப்ரேஷனை பதிவு செய்கிறது தான் இஇஜி. இது 2யுமே இவங்க பதிவு செய்கிறாங்க. மொத்தம் 100 ஆடை 2 ஆடாக பிரித்து சில நாட்களுக்கு பிறகு வலியெலாம் ஆறின பிறகு, ஆப்ரேஷன் வலியெலாம் இருக்க முடியாது, வலியெலாம் ஆறின பிறகு இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்ட முறையின்படி 50 ஆடுகளை அறுக்கிறாங்க. அவங்க மேற்கத்திய முறையின்படி 50 ஆடுகளை அறுக்கிறாங்க. மண்டையில் அடிக்கிறதோ அல்லது கரண்ட் ஷாக் கொடுக்குறதோ இல்லை அவங்க எப்படிலாம் விரும்புகிறாங்களோ அது மாதிரி அறுக்கிறாங்க. முடிச்சுட்டு இவங்க முடிவை சொல்கிறாங்க, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரி அடுக்கப்பட்ட இந்த 50 ஆடுகளுடைய இஇஜியும் பதிவு செய்கிறாங்க. இதுக்கு கொஞ்சம் கூட வலியை உணரலை. 2 முக்கியமான விஷயத்தை இவங்க பதிவு செய்கிறாங்க. இந்த 50 ஆடுகளுக்கும் அந்த 50 ஆடுகளுக்கு மத்தியில் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னு சொன்னால், இந்த ஆடுகள் கொஞ்சம் கூட வலியை உணரலை. என்ன காரணம் சொன்னால், தலைக்கு செல்லக்கூடிய வலி நரம்புகள் அதாவது அறுக்கப்படுவதனால உடம்புல இருக்கக்கூடிய வலி மூளைக்கு உணர்றதில்லை. அதனால் உடம்புல எந்த செல்களிலும் கரியிலையும் வலியுடைய வைப்ரேஷன் பதிவு ஆகிறதில்லை. 2வது, இரத்தங்கள் முழுமையாக வெளியேறி விடுகிறது. ஹலால் முறையில் அடிப்படையில் அறுக்கப்படும் பொழுது ரத்தங்கள் முழுமையாக வெளியேறி விடுகிறது. அவருக்கு காரணம் சொல்கிறாங்க, மூளை செயலிழந்துடும், இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த பக்கத்தில் தண்டு உடம் இருக்குது, இந்த தண்டு உடம் துடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த தண்டு உடம் என்ன பண்ணும், உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் ரத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும். ரத்தத்துடைய பாதை இதுதான். உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களுமே, எல்லா செல்களுமே இதயத்துக்கு ரத்தத்தை கொடுக்கும். அந்த ரத்தத்தை கொடுக்குது இல்லையா, அதுதான் துடிக்கிறது.
நமக்கு அது வலியினால துடிக்கலை. நம்ம ஆடு அறுக்கிறோமே, மாடு அறுக்கிறோமே, அது துடிக்குது, அது வலியின் காரணமாக துடிக்கலை. இது ஏன் துடிக்குதுன்னு சொன்னால், உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே ரத்தத்தை அப்படியே புஷ் பண்ணி இறைச்சியில் இருக்கக்கூடிய ரத்தத்தை எல்லாம் கலட்டி இதயத்துக்கு தருகிறது. அந்த அந்த ப்ராசஸ் தான் அது துடிக்கிற மாதிரி தெரியுது. வரக்கூடிய பாதையில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணனால ரத்தங்கள் முழுக்க வெளியேறி விடுகிறது. 2 செய்தியை பதிவு செய்கிறாங்க இவங்க. ஹலால் முறையில் அறுக்கப்படும் போது அந்த பிராணிகள் வலி கிடையாது, 2வது ரத்தம் தங்குவது கிடையாது. மீதமுள்ள 50 ஆடுகள் அவங்க அறுத்தாங்க இல்லையா, அதாவது மேற்கத்திய முறையில் இது கரண்ட் ஷாக் வச்சு அல்லது தலையில் அடிச்சோ, இந்த பிராணிகள் கடுமையான வலி உணர்கிறது. அது பார்க்குறதுக்கு அப்படி மயக்கமான நிலையில் இருந்தாலும் மூளை ஃபங்க்ஷன்லேயே இருக்குது. இந்த ஆடுகள் கடுமையான வலியை உணர்கிறது. வலியுடைய ஒவ்வொரு வைப்ரேஷனும் அந்த கரியில் பதிவாகிறது. 2வது இரத்தங்கள் அப்படியே அந்த கரியில் பதிவாகிறது. இந்த 2மே அந்த இறைச்சியில் இருக்கிறதுனால மனிதர்கள் சாப்பிடுவதற்கு தகுதியற்ற இறைச்சிகளாக அந்த இறைச்சிகள் ஆகிறது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த முறையில் அறுக்கப்பட்ட ஆட்டுடைய இறைச்சிகள் மனிதர்களுக்கு சாப்பிடுவதற்கு தகுதியான இறைச்சிகள் என்பதாக இவர்கள் பதிவு செய்கிறார்கள். அருமையான சகோதர மக்களே, ஹலால் முறையில் அறுப்பதனால இவர்கள் 2 செய்தியை சொல்கிறாங்க. நான் சொன்னதையே திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். முதலாவது செய்தி, ஹலால் முறையில் அறுக்கப்படும் பொழுது இந்த பிராணிகள் வலி கம்மியாக வலி உணர்றதில்லை. வலி உணராதனால வலியுடைய அந்த பதிவுகள் இரத்தத்தில், அதாவது இறைச்சியில் பதிகிறதில்லை. முதலாவது. 2வது, இரத்தங்கள் முழுமையாக வெளியேறுவதனால இறைச்சியில் இரத்தங்கள் படிவதில்லை, எல்லா இரத்தமும் வெளியேறி விடுகிறது. இறைச்சி பரிசுத்தமாக இருக்குது. ஆனால் அந்த ஆடுகள், அந்த இறைச்சிகள் எல்லா கறிகளிலுமே கடுமையான வலியுடைய அந்த வைப்ரேஷன் பதிவுபடுகிறது. 2வது, இரத்தங்கள் தேங்கி விடுகிறது. இதனால் அந்த இறைச்சிகள் சாப்பிடும் பொழுது மனிதர்களுக்கு சொல்ல முடியாத நிறைய நோய்கள் ஏற்படுகிறது. இந்த இறைச்சிகள் சாப்பிடுவதனால மனிதர்களுக்கு எந்த விதமான நோயும் இல்லை என்பதாக இவர் தன்னுடைய ஆயுடைய அறிக்கையாக வெளியிடுகிறார். அருமையான சகோதர மக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு சயின்ஸ்லாம் பேசலை, வைப்ரேஷன் பேசலை, ரத்தம் தங்குன்றதெல்லாம் எந்த விவரமும் சொல்லலை. சிம்பிளாக ஒரே ஒரு செய்தியை சொல்கிறாங்க, அழகான முறையில் அருங்க, மார்க்கம் சொல்லி கொடுக்கப்பட்ட முறையில் அருங்க. அந்த அதாவது மிருகங்களுக்கு, பிராணிகளுக்கு வேதனை இல்லாத முறையில் நீங்கள் அறுத்து அதை சாப்பிடுங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொள்கிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, இன்றைக்கு நவீன அறிவியல் கூட சொல்கிறது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த முறையில் அறுக்கப்படுகின்ற பொழுதுதான் அந்த இறைச்சி புத்துணர்ச்சியானதாக, நல்ல பரிசுத்தமானதாக, மனதிற்கு ஆறுதல் சொல்லக்கூடியதாக, உடலுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கிறது என்பதாக ஏற்றுக்கொள்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இன்றைக்கு நவீன அறிவியல் பேசுகின்ற செய்திகளை முழுக்க ஒரே ஒரு வரியில் சொல்லி முடித்து விட்டார்கள். அன்பான சகோதர பெருமக்களே, எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயலும் அல்லாஹுடைய வஹியை தவிர வேறு கிடையாது என்பதையெல்லாம் இந்த ஆய்வுகள் நமக்கு நிரூபித்து கொண்டிருக்கிறது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்துக்களை முழுமையாக படிப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்துக்களை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வோம். நம்முடைய சமுதாயத்திற்கும் மற்ற சமுதாயங்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை தாவா செய்வோம். அந்த நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. ஆமீன்.